ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத் துண்ணுவான் துண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவான். ஞான வாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம். 10வது ஹிதோபதேசம். 44வது பாடல். அன்ன விதைகள் இன்னதென அனைத்தும் உரைத்தாய் அனந்தம் என சொன்ன பதம் எம்முயற்சியால் துண்ணலாகும் விரைவில் என்ன. மண்ணு முனி சொல்வான் துன்ப விதையாம் இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன் அவற்றவற்றின் முயல்வால் விரைவில் பதமெய்தும். சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்வுற்று ஒரு காலே கொத்தாகிய வாதனை புருட வருத்தத்தால் கோளற விட்டு சொத்தாகிய தத்துவமுணர்ந்து தொலையா வடிவம் நிலையமிழ்ந்த உற்றாய் கணப்போது எண்ணினும் அக்கணத்தே உறும் அப்பதமடைவாய். திருஷ்யங்களை விடுத்து மனது திருக்ஸ்வரூபத்தில் ஆத்மாவில் நின்றால் அதுவே முக்தி நிலை. அறியப்படும் விஷயங்கள் அனைத்தும் மித்யா பொய்யானவை, கல்பிதமானவை. அனைத்துள்ளும் ஒன்றே ஆன மாறுபடாத ஆத்மாவே இருக்கின்றது. ஒரே சத்வஸ்துவே பல நாமரூபங்களை எடுத்துக்கொண்டு அநேகமாக இருக்கின்றது என்று அறிந்து அந்த சத்துவிலேயே, சத்தான ஆத்மாவிடத்திலேயே, பிரம்மத்தினிடத்திலேயே மனதை நிறுத்தினால் அதுவே மோக்ஷ பதம் ஆகும்.
சம்சாரத்திற்கு மூலம் எது, விதை எது என்று ஸ்ரீராமர் கேட்ட கேள்விக்கு உலகத்திற்கு உடல் மூலம், உடலிற்கு மனது மூலம், மனதிற்கு வாசனைகள் பிராணச்சலனம் மூலம், வாசனைகளுக்கு மனதினால் கல்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் மூலம், அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஆத்மா, அனைத்திற்கும் மூலமாக இருப்பது ஆத்மா, அதற்கும் மூலம் இல்லை என்று சொல்லி முடித்தார். அந்த ஆத்ம பதத்தை, அந்த அனைத்திற்கு மூலமாக ஆத்மா இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவிலேயே மனதை நிறுத்தினால் அதுவே முக்த பதம் என்று நிறைவு செய்தார். ஸ்ரீராமர் அந்த முக்த பதத்தை விரைவாக அடைகின்ற உபாயம் என்ன என்று அடுத்த வினாவை கேட்டிருக்கின்றார். இப்படி கிரமமாக காரிய காரண விவேகம் செய்வதன் வாயிலாக காரியங்களை நீக்கி, காரியங்களெல்லாம் மித்யா கல்பிதம் என்று நீக்கி காரணமான சத்துவில் மனதை நிறுத்தினால் அந்த முக்த பதமானது விரைவில் கிடைக்கும் என்று ஒரு உபாயம். அதனால் 44வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உபாயம். இப்படி அதான் விதையாம் இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன் அவற்றவற்றின் முயல்வால். அல்ல, அந்தந்த நிலையில் எடுத்துக்கொண்டு அதை தியானமாக செய்ய வேண்டும், விசாரமாக ஆராய்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த உலகம் விஷயங்கள் இது எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு என்பது அதற்கு மூலம் காரணம் என்னன்னு பார்த்தா, ஜீவன் ஒரு சரீரத்திலிருந்து செய்த புண்ணிய பாபம், அந்த சரீர அபிமானத்தோடு இருந்த கர்மாதான் காரணமாக இருக்கின்றது. அதனால் புறத்தில் விஷயங்கள் நமக்கு என்ன கிடைக்கின்றது, எப்படி கிடைக்கின்றது, நம்ம பார்க்குற உலகம் எப்படி அமைகின்றது என்பது ஒரு சரீரத்தில் அபிமானம் கொண்டு நாம் செய்கின்ற வினையை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. அந்த வினையினுடைய பலனாகத்தான் புறத்தில் நமக்கு உலகமானது அமைகின்றது. அதனால் புற உலகத்திற்கு இந்த சரீர அபிமானம் காரணம். அப்புறம் அந்த சரீர அபிமானம், சரீரம் எதனால் வருது, உள்ளே இருக்கக்கூடிய மனதினால். சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் சம்பந்தப்பட்டு ஏற்படுகின்றது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் அதற்கு மூலமாக, ஸ்தூல சரீரத்திற்கு மூலமாக காரணமாக இருக்கின்றது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிற பொழுது அங்கே மனது. அந்த மனதுக்கு மூலம் என்ன என்றால் வாசனை, அந்த வாசனைகள். அதனால் இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம தியானம் பண்ணணும். ஸ்தூல சரீரத்துக்கும் விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் மனதுக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் மனதிற்கு மூலம் காரணம் என்ன, இந்த வாசனைகள் எப்படி மனதை தூண்டி செயலுக்கு கொண்டு செல்லுகின்றன என்று அதை சிந்தனை பண்ணணும், தியானமாக பண்ணணும். அப்புறம் வாசனைகள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா இந்த மனது கல்பித்த திருஷ்ய விஷயங்கள், அதிலிருந்து ஏற்பட்ட அனுபவங்கள் தான் வாசனைகளாக பதிவாகி இருக்கின்றன. அல்லது திருஷ்ய விஷயங்கள் என்ன என்று அதை விசாரம் பண்ணி அவைகள் மித்யா கல்பிதம் என்று சிந்தனை செய்ய வேண்டும். அதனால் இதெல்லாம் தியான கிரமம், நிதித்தியாசன கிரமம். அதனால் வகை, இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன், எப்படியெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக அடுக்காக இருக்கின்றது என்று சொன்னேன். அவ்வவற்றின் முயல்வான்னா அவ்வவற்றை பற்றிய விசாரத்தினால், விவேகத்தினால், ஆராய்ச்சியினால், தியானத்தினால் விரைவில் இதையே தொடர்ந்து நம்ம சிந்தனை செய்யறதுனால மனது புறத்திலிருந்து படிப்படியாக உள்முகமாக திரும்பி அந்த திருஷ்யத்துக்கும், மனதினுடைய கல்பனையாக தோன்றின திருஷ்யத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த சத்து வஸ்துவில் மனது நிற்கும். விரைவில் பதம் எய்தும். அந்த ஆதாரத்தை, மூலத்தை அடைந்து மனது அதில் நிற்கும். அதற்கு மேலே இல்லைங்கிறதுனால அதான் முடிவு, அதுதான் எல்லை, அங்கே மனது நிற்கும். சத்தா சாமானிய கோடி பதத்தை சார்வுற்று மனது அங்கே நிற்கும். இது ஒரு உபாயம். அதுக்கப்புறம் இந்த சத்து சித்து என்பதில் சத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு
தியானம் பண்ணுறது. சத் பதார்த்த தியானம் அல்லது சத் தத்துவ தியானம். அதான் 45வது பாடலில் சொல்லி இருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சி 46வது பாடல்லையும் இருக்குது. புருட வருத்தத்தால் சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்புற்று ஒரு காலே கொத்தாகிய வாதனை கோளர விட்டு. புருட வருத்தத்தால் மனிதன் தன்னுடைய முயற்சியினால், ஜீவனானவன் தன்னுடைய தொடர்ந்த முயற்சியினால், அபியாசத்தினால், குரு சாஸ்திர உதவியோடு. அபியாசம் எதுலனா குரு சாஸ்திர விசாரத்தில், குரு உபதேசம் பண்ண விஷயத்தில் அபியாசம். அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறதுங்கிறது தான் அபியாசம். வேறு சாதனைகள் இல்லை. இங்கே ஸ்ரவண மனனம் என்பது தான். அதில் அதை தொடர்ந்து பண்ணுதல் என்பது தான் அபியாசம். புருட வருத்தத்தால், மனிதனுடைய முயற்சியினால். வருத்தங்கிறது இந்த இடத்துல முயற்சி, வருந்தி செய்கின்ற முயற்சி. அதனால் ஜீவனுடைய முயற்சியினால் சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்வுற்று, அனைத்திலும் சாமானியமாக இருக்கின்ற சத்வஸ்துவிடத்தில், எல்லாத்திலும் சமானமாக பரவி இருக்கின்ற அந்த இருப்புத்தன்மை. அதில் இருக்கிறதுன்னு உலகத்தில் எதை பார்த்தாலும் நம்ம சொல்லுகின்றோம். அந்த இருப்பை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு, தனியாக உட்காந்து தியானம் பண்ணுற பொழுது சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, இப்படி பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, பூத காரியமான உலகங்கள், மரம், செடி, கொடிகள் இருக்கின்றன என்று ஒன்றொன்றிலையும் இருப்புங்கிறது சமமாக இருக்கின்றது. சூரியன்கிறது ஒரு வடிவம், அதற்கு அது இருக்கிறதுன்னு. அப்புறம் சந்திரன் இருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அது இருப்பதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ, எந்த இருப்பிலிருந்து இவைகள், இந்த நாமரூபங்கள், இந்த வடிவங்கள், இந்த காரியங்கள் தோன்றி இருக்கின்றனவோ அந்த இருப்பே சத்தியம். இருப்பது இவைகள் உண்மை அல்ல, இவைகள் தோற்ற மாத்திரம், ஆதாரமான இருப்பே சத்தியம் என்று அந்த சத்தையை எடுத்துக்கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் சமானமாக இருக்கிறது சத்து என்ற மாறாத இருப்பு. அதனால் அந்த வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அடிப்படையான இருப்பு மாறுவது இல்லை. நகைகளை எப்படி மாற்றினாலும் அடிப்படையான அந்த இருப்புத்தன்மை இருக்குங்கிறது மாறுவது இல்லை. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா பதார்த்தங்களும் பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. இப்போ அப்புறம் உலகம் நாமரூபமாக பலவாக இருக்கின்றன. மீண்டும் அவைகள் அழிகின்ற பொழுது அந்த பஞ்சபூதமாகவே இருக்கின்றன. அதனால் எந்த இருப்பிலிருந்து வந்ததோ அந்த இருப்பிலேயே அவைகள் இருக்கின்ற பொழுதும் இருக்கின்றன, அழிந்த பிறகும் அந்த இருப்பு அப்படியே இருக்கின்றது. ஆனால் இருப்பு தோன்றுவது இல்லை. இருப்பது என்ற ஒரு நாமரூபம், ஒரு காரியம்தான் தோன்றுகின்றது. அப்படி அதை தொடர்ந்து உலகம் முழுவதும் ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய இருப்பை எடுத்துக்கொண்டு அதையே சிந்தனை பண்ணி தியானமாக செய்தார். கொத்தாகிய வாதனை கோளர விட்டு. இல்லை இது வேறு அது வேறு என்ற அந்த பேத புத்தி அது தோற்றத்தில் நாமரூபத்தில் இருக்குது, அது தற்காலிகமானது, மித்யாவானது என்று அவைகளை நீக்கி, அதனால் அதற்கு இருந்த சத்தியத்துவத்தை நீக்கிறது தான் வாதனை நீக்குதல். அதனால் இது நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது, இதனால் எனக்கு இன்பம் துன்பம் என்றெல்லாம் நினைக்கின்ற அந்த வாசனைகளை விட்டு, அது பேத புத்தியினால் வரக்கூடியது, அது எல்லாமே தற்காலிகமானது. அதனால் அவைகளை எல்லாம் நீக்கி சொத்தாகிய தானாகிய தத்துவம் உணர்ந்து, இந்த இருப்பு தான் என்னிடத்திலும் இருக்கின்றது. அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக எந்த இருப்பு இருக்கின்றதோ அந்த இருப்பு தான் இந்த சரீரத்திலும் இந்த நான் இருக்கிறேன் என்பதிலும் இருக்கின்றது. அதனால் இது இந்த சத்தா சாமானிய தியானம் அல்லது சத்தா சாமானிய விசாரம் என்பது தத் பதார்த்த விசாரம், தத் பதார்த்த சிந்தனை.
தத்து என்று இது அது என்று எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதற்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு சத்து இருக்கின்றது. அதனால் அந்த தத்து என்பது தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் ஈஸ்வரனை குறிப்பதாக இருக்கக்கூடிய தத்து. பூர்ணமதம் என்று அதக பூர்ணம் அது பூர்ணம் என்று அந்த உபனிஷத்தில் பார்க்குறோமே, பூர்ணம் அதகன. அதனால் அது பூர்ணம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது அது என்று சொல்வதற்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அது என்ன என்று விசாரம். அதனால் இது தத் பதார்த்த விசாரம், தத் பதார்த்த தியானம் அல்லது சத்து பதார்த்த தியானம், சத் தத்துவ தியானம் என்று சொல்லலாம். அந்த தத்து புறத்தில் மட்டும் தத்து தத்துன்னு இருக்குனாக்கா அப்போ நான் யார் என்ற கேள்வி. புறத்தில் இருக்க உலகத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்க ஒன்றொன்றையும் விசாரம் பண்ணி எல்லாம் ஒரே சத்தா என்று முடிவுக்கு வருகின்றோம். அப்புறம் நான் யார்னு விசாரம் பண்ணால் நான் இந்த உலகத்துக்கு வேறான ஆளா? நானும் இந்த உலகத்தினுடைய ஒரு அம்சம் என்றால் இந்த உடலும் பஞ்சபூத காரியம், இதுவும் உலகத்தினுடைய ஒரு பகுதி என்கின்ற பொழுது அந்த சத்து பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக எந்த ஒரு சத்து இருக்கோ தத்து இருக்கோ அதுதான் இந்த உடலுக்கும் நான் என்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் சொத்தாகிய தத்துவம் உணர்ந்து தான் என்று விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த தத்துவத்தை, அந்த சத்தத்துவத்தை உணர்ந்து அந்த தத் பிரம்மம் தான் ஆத்மாவாக. அதனால் பூர்ணம் இதம் அடுத்த வார்த்தை. அதனால் அதக பூர்ணம்ங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறோம், விசாரம் பண்ணுறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் அதுதான் இதுங்கிறதுனால இதுவும் பூர்ணம். நான் அந்த சத்வஸ்துவே, நான் அந்த மாறாத இருப்பே. இந்த உடம்பு மனது இது கல்பிதமாக இருக்குது, இதற்குள்ள ஆதாரமாக எது இருக்கிறதுனால இது இருக்கின்றதோ, எந்த இருப்பை மையமாக ஆதாரமாக கொண்டு இது இருக்கின்றதோ அந்த இருப்பு நான் என்று உணர்ந்து தொலையா வடிவம் நிலை அமிழ்ந்த ஊற்றாய், நிலை அமிழ்தல் ஊற்றாய். அந்த சத்வஸ்துவிலேயே மனதை மாறாத அழியாத பிறப்பு இறப்பு இல்லாத நித்தியமான பூர்ணமான சர்வ வியாபகமான அந்த சத்வஸ்துவிலேயே மனதை நிறுத்தி நிற்பாய். அப்படி அந்த நிற்றல் இந்த விசாரத்தினால அந்த தியானம் பண்ணுற பொழுது அப்பப்போ மனசு வேறு விஷயங்களுக்கு போகும். ஆனால் தொடர்ந்து இதை சிந்தனை பண்ணி அதுதான் நான் என்று ஒரு க்ஷண நேரமாவது மனதானது அதை புரிந்து கொண்டு நின்றால் அப்பதம் அடைவாய். கணத்தேன கணப்போது எனினும், கணப்பொழுது இந்த புரிதல் ஏற்பட்டாலும், புத்தியில் மனதில் இந்த புரிதல் இந்த விழிப்பு ஏற்பட்டாலும் மனது அதில் நின்றாலும் அப்பொழுது அந்த சத்துவஸ்துவில் நீ அந்த பதத்தை அடைவாய். அது கணப்பொழுது இருந்தால் போதுமா? இல்லை, அது நீடித்து இருக்க வேண்டும். அதுக்கு தான் அடுத்த பாடலில் சொல்கிறார். முதல்ல தாரணை தியானம். அஷ்டாங்க யோகத்தில் தாரணை இருக்குது, அப்புறம் தியானம் வருது. 5வது படியாக 6வது படியாக தாரணை இருக்குது, 7வது படி தியானம், 8வது படி சமாதி. தாரணைங்கிறது என்னது? விஷயத்தை மனதில் தரிக்கிறது. எந்த விஷயத்தை தியானத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷய ஆக்காரமாக மனது ஆதல், அந்த விஷயத்தை மனதுக்கு முழுக்க கொண்டு வர்றது. புறத்தில் ஒரு சகுனமாக ஒரு உபாசனைக்கு ஒரு தெய்வ ரூபத்தை எடுத்துக்கொண்டால் புறத்தில் எப்படி பார்க்குறோமோ கண்ணை மூடி மனதில் அப்படியே அந்த காட்சியை அந்த ரூபத்தை அப்படியே நம்மளால் கொண்டு வர முடிந்தால் அதான் தாரணை. மனது அந்த ஆகாரத்தை எடுத்தல், மனதில் அப்படியே புறத்தில் பார்க்குற மாதிரி மகாவிஷ்ணுவை மனதிலையும் நம்மால் அப்படியே கண்ணை மூடி உள்ளே பார்க்க முடிந்தா அப்படி மனது பார்க்கின்ற பொழுது அதுக்கு தாரணைன்னு பேர். அதுக்கப்புறம் அந்த அப்படி வந்து அந்த ரூபமானது தொடர்ந்து இருக்கணும். க்ஷண நேரம் மின்னல் மாதிரி வந்துட்டு அது மறைந்து போய்விட்டாக்கா அதோட போச்சு, தாரணை வந்தது, தியானம் இல்லை. ஆனால் அப்படி வந்த ரூபம் மறையாமல் நீடித்து இருந்தால் அது தியானம். அது அதிக காலம் நீடிக்கிற பொழுது அது சமாதி. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் முதல்ல மனசில் தரிக்கிறது, மனசுக்கு கொண்டு வர்றது தாரணை. அதிலே தொடர்ந்து அது இருக்கிறது தியானம். அதுவே இன்னும் நீண்ட காலத்துக்கு இருந்தால் மனது வெளியே போகாமல் அதிலேயே அந்த காட்சி வேறு நான் வேறுங்கிறது இல்லாமல் மனசு அதுவாகவே இருந்தால் அது சமாதி.
அப்படி இங்கே நம்ம தியானத்துக்கு நிர்குண பிரம்மம் ஆதாரமான சத்தியத்தை, சத்து அல்லது தத்பதார்த்தத்தை தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளுகின்றோம். தத்பதார்த்தத்தை விசாரம் பண்ணுறது என்பது தான் இங்கே தியானம். அது அகண்டாகார விருத்தி சத்த மையமாக கொண்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற சத்தியத்தை சத்தை மையமாக கொண்டு தியானம், அது அகண்டாகார விருத்தி. அதனால் முதல்ல தாரணை, க்ஷண நேரம் வந்தது தாரணை, அதுவே நீடித்து நிற்கிறது தியானம், சமாதி. அதை இந்த பாடலில் சொல்கிறார். 45வது பாடலில் நிகழ் சத்தா சாமானியத்தின் உருவாம் நிலையம், நிலையங்கிறது நிலை என்பது தான், அந்த நிலையை, நிலைத்தன்மையை நேர்தி எனில், இப்படி சத்தா சாமானியத்தை அடைந்த மனதானது, அதனால் நிகழ் அப்படின்னா நிகழ்ந்த, இருக்கின்ற, இப்போ நிகழ்காலத்தில் நிகழ்ந்து பொருந்தி இருக்கின்ற அந்த சத்தா சாமானியத்தின் உருவம் சத்தன்மை, அந்த சத்தாகாரமாக மனசு, அந்த சத்தை புரிந்து கொண்டு மனது இருத்தல், அதுவா மனது இருத்தல். உருவாம் நிலையம், அது நிலை பெற்று நேர்தியனில், உருவமானது நிலையாக நிற்கின்றது என்றால் பகரும் அதனில் சற்று, அப்படி மனதுக்கு அந்த சத்தன்மையை கொண்டு வந்த பிறகு எல்லா நாமரூபத்தையும் நீக்கி சத் மாத்திரம் நான் இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே இருப்புத்தன்மையை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது, அதுவே நான் 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 என்று என்னிடத்தில் நான் இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று அந்த இருப்புத்தன்மையை புரிகின்ற பொழுது சற்று அதிக வருத்தத்தால், இன்னும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி செய்தால் அப்பதம் பெறுதி, அந்த அந்த தியானமானது, அந்த தாரணையானது நீடித்து இருக்கும். அப்பதம்ங்கிறது இது இன்னொரு புதிய பதம் கிடையாது, அதே பதம் தான். அது தொடர்ந்து இருக்கின்றது. தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சற்று அதிக வருத்தத்தால் கூடுதலான முயற்சி வேண்டும். அது களைஞ்சு போகாமல் அப்படியே நிறுத்துறதுக்கான முயற்சி நமக்கு கூடுதலாக இருக்கணும் தொடர்ந்து. ஏன்னா மற்ற சிந்தனைகள் குறுக்க வர்ற பொழுது அது கலைந்து போய்விடும். அப்படி கலைந்து போகாமல், கலைந்து போனாலும் திரும்ப கொண்டு வந்து அதே விஷயத்தில், அதே சிந்தனையில் மனதை நிறுத்தணும். அதற்கு கூடுதல் முயற்சி தேவை. அதனால் சற்று அதிக வருத்தத்தால் கூடுதலாக முயற்சி எடுத்து அந்த சத்தா சாமானியத்தின் உருவத்தில் அந்த விஷயத்திலேயே நிலை நேர்தி, நிலைத்த தன்மையை அடைந்தாய் என்றால் அப்பதம் பெறுதி, அந்த படத்தை பெறுவாய், அந்த நிலையை அடைவாய், அந்த மோட்ச நிலையை, முக்தி நிலையை அடைவாய், நிலைத்த மனத்தன்மையை அடைவாய். அதுக்கப்புறம் அதனால் இதுவரைக்கும் தத் பதார்த்த தியானம், தத்துவ தியானம்னு சொல்லலாம், அல்லது தத் பதார்த்த விசாரம், அதையே தியானமாக பண்ணுறோம். அதனால் தத் பதார்த்த தியானம், அதிலேயே மனது நிலை பண்ணுறான், அது நிஷ்டைன்னு. அதனால் சத்தா சாமானிய நிஷ்டை என்று இதை சொல்லலாம். சத்தா சாமானிய நிஷ்டை அல்லது தத் பதார்த்த நிஷ்டை, தத் பதார்த்தத்திலேயே மனது நிலை பெற்ற தன்மை, தத் பதார்த்த நிஷ்டை. இதே மாதிரி இது ஒரு தியான முறை. இப்படி சத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறது. அதே மாதிரி சித் அம்சத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறது சித்து பதார்த்த தியானம். அதை தொம் பதார்த்த விசாரம் என்றும் சொல்லலாம். அதில் முதல்ல தத் பதார்த்த விசாரம், அதிலேயே தியானம், அதிலேயே சமாதி. அதே மாதிரி தொம் பதார்த்த தியானம், அதிலேயே சமாதி. அது அடுத்த வரியாக வருது. தொம் பதார்த்த விசாரங்கிறத சித்து விசாரமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். தொம்ங்கிறது இங்கே ஜீவன், நான்கிறது. திகழும் சித் தத்துவத்தில் ஒரு தியானம் செய்ய, இந்த தியானத்தை சத்தம்சத்தில் இல்லாமல் சித்தம்சத்தில் செய்தார். அதுதான் திருக் திருஷ்ய விவேகம் என்று சொல்லுகின்றோம். இப்போ திருஷ்ய பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு இது இருக்குது, அது இருக்குன்னா, அது இருக்கிறது என்பதை அறிகின்ற அறிவானது இருக்கின்றது. இதெல்லாம் திருஷ்யமாக இருக்குது, அதை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது திருக் என்று.
ரூபம் திருஷ்யம் திருக்து மானசம் என்று திருக்திஷ விவேகத்தில் வித்யாரண்ய சுவாமிகளை தனியாகவே ஒரு நூல் பண்ணியிருக்கிறார். திருஷ்ய விவேகம்னு இருக்குது. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருக்து மானசம் என்று இந்த ரூபங்கள் புற விஷயங்கள் அறியப்படுவதாக இருக்கு, கண் அதை அறிவதாக, இந்திரியங்கள் அதை அறிவதாக இருக்கின்றன. அப்போ அவைகள் அறியப்படுபவை, இது அறிபவன். அறிவது அறியப்படுவதும் வேறு வேறானது. அறிபவன் வேற, அறியப்படுவது வேற. அப்புறம் அறிபவன் ஒன்று, அறியப்படும் விஷயங்கள் அநேகம். பார்க்குற விஷயம் அநேகமாக இருக்குது, ஒரே கண்ணு தான். ஒரு கண்ணை வச்சு எண்ணற்ற விஷயங்களை பார்க்குறோம். இப்போ பார்க்கப்படுவது அநேகம், பார்ப்பது ஒன்று. இது ஒரு விவேகம், முதல் நிலை விவேகம். அதுக்கப்புறம் இந்த கண்ணு எப்படி பார்க்கிறதுனா, கண்ணுக்கு பின்னாடி மனது இருந்து கண்ணை பார்க்கின்றது. இப்போ மனதோட கோணத்தில் இருந்து பார்த்தா, மனதில் இருந்து பார்த்தா கண்ணும் பார்க்கப்படுவதாக இருக்கின்றது. கண்ணு திருஷ்யமாயிருது, மனது திருக்காயிருது. புறத்தில் இருக்கக்கூடிய ரூபம் முதலான விஷயங்களுக்கு கண் திருக்கா இருக்குது, ரூபம் திருஷ்யமாக இருக்குது. மனதில் இருந்து பார்த்தா மனது திருக்கு, கண்ணு திருஷ்யம். கண்ணு மட்டுமா மனதுக்கு திருஷ்யமான? இல்லை, காது, மூக்கு, நாக்கு, மற்ற 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. அதனால் மனதுக்கு திருஷ்யம் 5ஆக இருக்குது, மனது திருக்கா ஒன்றாக இருக்கின்றது. அதனால் திருக்கு ஏக்கம், திருஷ்யம் அநேகம், இந்திரியங்கள் அநேகமாக இருக்குது, அதை அறிகின்ற மனது ஒன்றாக இருக்கின்றது. அதனால் இந்திரியங்களுக்கு வேற, மனது உள்ளே இருக்கின்றது, அறிபவனாக இருக்கின்றது. அப்புறம் அதற்கு மேலே இன்னும் தியானத்தை அடுத்தபடிக்கு கொண்டு போய் சிந்தனையை பார்த்தா மனதும் அறியப்படுவதாக இருக்கின்றது. மனதில் வரக்கூடிய விஷயங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. விருத்திகள், எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. உணர்வுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் என்னால் அறியப்படுகின்றது. அதனால் என்னுடைய மனது சரியில்லைனா, நான் மனதை பார்க்குற ஆளாக இருக்கிறேன், மனது பார்க்கப்படுவதாக இருக்கின்றது. இல்லை, மனது சாந்தமாக இருக்குது, மனது கோபமாக இருக்குது, மனது கவலையில் இருக்குது, மனது உணர்ச்சி வசப்பட்டு இருக்குது என்றெல்லாம் நம்ம சொல்கிற பொழுது என்னது? மனதும் பார்க்கப்படுவதாக திருஷ்யமாக இருக்குது. அதை பார்க்கின்ற திருக்கு அதற்கு வேறாக இருக்கின்றது. இப்போ மனது என்று பார்க்கிற பொழுது அது அநேகமாக பல அவயவங்களை, பல விருத்திகளை கொண்டதாக, பல விஷயங்களை கொண்டதாக இருக்குது. இல்லை, திருஷ்யமாக இருக்கிற பொழுது பலவாக இருக்கின்றது. அதற்கு வேறான திருக்கு, அது அறிவு, ஆத்மா. அது ஒன்று தான், அது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கின்றது. அதுக்கு மேலே இன்னொரு திருக்கு இருக்கான்னா இல்லை, ஒரு திருக்கு தான். கடைசியாக முடிவாக ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. ஆத்மா மனதை பார்க்கிறது, மனது புலன்களை பார்க்கிறது, புலன்கள் விஷயங்களை பார்க்கின்றன. அதனால் இப்படி சித்தத்துவத்தில் சித்தை எடுத்துக்கொண்டு காண்பவன் என்று எடுத்துக்கொண்டு அதை விசாரம் பண்ண. அதனால் அந்த காண்பவன்கிறது தொம்பதம் தான், தொம்பத விசாரம். எதனால் நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன். இதெல்லாம் இருக்குன்னு முதல்ல தியானம் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் இருக்குன்னு அறிகின்ற ஆள் யார் என்று தியானம் பண்ண. அங்கே தொம்பத விசாரமாக அது வருகின்றது. இருக்கு என்று அறிகின்றது. இந்த உடம்போ மனசோ புத்தியோ இவைகள் அறியவில்லை. ஏன்னா இதுவும் ஜடந்தான், இதுவும் பஞ்சபூதத்தோடு சேர்ந்தது தான். இவைகளும் திருஷ்யமாக இருக்கின்றவை. அதனால் இந்த உடம்பு மனது புத்திக்கு வேற இன்னொரு திருக்கு இருந்து இதை அறிகின்றது. அந்த திருக்கு அதுதான் தொம் அல்லது அகம் என்ற நான். அதனால் முதல்ல சத்து சாமானியம்னு விசாரம் பண்ணுற பொழுது அதனால தான் காரிய காரண 2 விதமாக சத்து இருக்குன்னு சொன்னார். காரியம் என்றும் காரணம் என்றும் சத்து 2 வடிவம்னு சொன்னார். உடல் இருக்கிறது, மனது இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த உடல் மனதுங்கிறது காரியமான இருப்பு தன்மையை குறிக்கும். உடம்பும் மனதுக்கும் உள்ள அது இருக்கிறதுக்கு ஆதாரமாக எந்த ஒரு இருப்பு இருக்கோ அது ஆத்மா, அது காரணம், காரண இருப்பு. அந்த அப்படி எந்த ஒரு காரணமாக உடம்பு மனதுங்கிற காரிய இருப்புக்கு ஆதாரமாக காரணமாக எந்த ஒரு சத்தம்சம் உள்ள இருக்கோ அந்த சத்து தான் அந்த இவை அனைத்தையும் அறிகின்ற சித்தாக இருக்கின்றது. அதனால் தத்துன்னு எது அறியப்பட்டதோ
சத்து என்று எது சத்தோ அது தத்து, அந்த தத்து அதுவே சித்துன்னா. புரிஞ்சுதா? எது உலகம் முழுக்க சத்தாக இருக்கோ அது தத்து, அந்த தத்து தான் இங்கேயும் சத்தாக இருக்குது, அதுவே சித்தாக இருக்குன்னா. அதனால் அது தொம் அப்படிங்கிற அகம்னு முடிகின்றது. அதனால் நான் சத்து, நான் சித்துன்னு. ஏன்னா உலகத்தில் நம்ம தத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது, சித்தை பார்க்க முடியறதில்ல. புறத்தில் நம்ம பார்க்கப்படுவது எல்லாமே ஜட பதார்த்தங்களை தான் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சைத்தன்ய அம்சத்தை நம்ம பார்க்கறது இல்லை. சத்தை மட்டும் பார்க்குறோம். சத்தை கூட காரியமாகிய சத்தை தான் பார்க்குறோமே வெளிய காரணமான சத்தாவை பார்க்க முடியாது. ஏன்னா அது நிர்குணம். நிர்குண பிரம்மத்தினுடைய அம்சம். காரணமான சத்தாவை நம்மளால் பார்க்க முடியாது, காரியமான சத்தாவை தான் பார்க்க முடியும். அதனால் அந்த காரியமான சத்தாங்கிறது சத்தினுடைய ஆபாசம்தான். அதனால் சதாபாசம் தான் நம்ம புறத்தில் பார்க்கறது. எல்லாம் சத்தை கூட பார்க்கறது இல்லை, இருந்தாலும் அது இருக்கிறதுன்னு நம்மளால் ஒரு உணர முடிகின்றது. அதனால் புறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நம்மளால் ரூபமாக இதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் சத்தினுடைய ஆபாசம், சதாபாசம் தான். வாஸ்தவமாக சத்தை நம்ம பார்க்கறது இல்லை. அறிவியல் படி இல்லை அணு விஞ்ஞானம் படி சொன்னாலும் எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு தானே சொல்கிறான். சகலமும் சகல பதார்த்தமும் அணுக்களால் ஆனது. அதை எல்லாத்தையும் பிரித்து என்ன இருக்குதுன்னு உள்ளே போனால் கடைசியில் அணுவாக இருக்கிறதுங்கிறான். அந்த அணு கண்ணுக்கு தெரியுதான்னு? அணுவை நம்ம பார்க்கலையே. மரம்னு நம்ம பார்க்கிற பொழுது நம்ம பார்க்கறது மரம்ங்கிற ரூபம்தான். ஆனால் மரம் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்தா கடைசியில் அணு தான். பல அணுக்கள் சேர்ந்து, பல கோடி அணுக்கள் சேர்ந்து தான் மரம்ங்கிற ரூபமாக இருக்கிறது. அப்படித்தான் எல்லா பதார்த்தங்களுங்கிறத அறிவியல் சொல்லுகின்றது, அல்லது அணு விஞ்ஞானம் சொல்லுகின்றது. அந்த அணுவை நம்ம பார்க்க முடியுமான? இப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு இருப்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு, அதுதான் கண்ணுக்கு தெரிகின்ற ரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் மரத்தை தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய காரியமாகிய மரத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும். அதற்குள்ள காரணமாக மூலமாக இருக்கின்ற அணுவை நம்மால் கண்களால் காண முடியாது. அதனால் கண்ணால் எது தெரியுதோ அதுதான் இருக்குது, தெரியலைன்னா இல்லைன்னு சொல்கிற பகுத்தறிவுவாதம் விஞ்ஞானப்படியே தப்பு. பகுத்தறிவும் விஞ்ஞானமும் ஒன்றுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ அதை தான் நான் சத்து, அதுதான் இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்வேன். கண்ணுக்கு முன்னாடி தெரியலைன்னா அது இல்லை, ஆகவே ஆத்மா இல்லை, கடவுள் இல்லைன்னா. அப்படி பார்த்தாக்கா அணுவே இல்லைன்னு சொல்லணும். அணு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா? அணுவை பார்க்க முடியுதா? பார்க்கலையில. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு தான் சொல்லுது. அப்போ அணுவே கண்ணுக்கு தெரியாததாக தான் இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் சேர்ந்து தான் அது கண்ணுக்கு தெரிகின்ற ரூபத்தில் இருக்கின்றது. அது கண்ணுக்கு தெரிகின்ற வடிவத்துக்கு வர்ற பொழுது தான் கண்ணால் பார்க்க முடியுது. அதனால் கண்ணே குறைபாடு உடையது. கண்ணுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இந்த சைஸுக்கு இருக்கிற பொருளாக தான் அதனால் பார்க்க முடியும். அதற்கு கீழே போனால் பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியலேங்கிறதுனால பொருள் இல்லைன்னு சொன்னால் அது அறியாமல். கண்ணினுடைய லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணு பார்க்குது. காதோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி இத்தனை டெசிபிளுக்கு மேலே தான் சவுண்டை நம்மளால் கேட்க முடியும். மினிமம் 20 டெசிபிளோ ஏதோ சொல்கிறான். அப்புறம் அதுலேயும் அதிகபட்சம் 20,000 டெசிபிளுக்கு வரைக்கும் தான் நம்ம கேட்க முடியும். அதுக்கு மேலே பெரிய சவுண்டு இருந்தாலும் நம்ம காதுக்கு அது விஷயமாகாது, கேட்காது. காதுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனால் இந்திரியங்களுடைய லிமிட்டுக்குள்ளே தான் இந்திரியங்களால் பார்க்க முடியும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டான இந்திரியத்துக்குள்ளே எது விஷயமாகுதோ அதுதான் இருக்குன்னு சொன்னால் அது மூடத்தனம். ஒரு எறும்புக்கு நம்மளோட குறைவான இந்திரிய சக்தி இருந்தால் அதுக்கு நம்மளோட குறைவாகத்தான் பார்க்க முடியுது. இல்லை நாய் முதலானவைகளுக்கு நம்ம இந்திரியத்தோட இந்த கண்ணை விட அதிகமான இந்திரிய சக்தி பலமாக இருக்குது. இல்லை மூக்கை விட பலமான வாசனையை கிரகிக்கக்கூடிய சக்தி நாய்க்கு இருக்குது. அப்போ நமக்கு பிடிபடாத வாசனைகளெல்லாம் நாயினால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ அதுக்கு அது இருக்குது, நமக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம மூக்குக்கு விஷயமாகலேங்கிறதுனால அந்த பொருளை, அந்த வாசனை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நாய்க்கு விஷயமாகுது. அதனால் இந்திரியங்களுக்கு வரையறை இருக்குது. இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் அது அறியாமை, அது அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. இந்த மரம் இப்போ நம்ம புறத்தில் பார்க்குற சகல பிரபஞ்சமும் கண்ணுக்கு தெரியாத அறியாத அணுவினால்தான் தெரிவதாக விளங்கி கொண்டிருக்கின்றது.
ஆன்மீகம் அதுக்கு மேலே என்ன சொல்லுது? அந்த அணுவுக்கும் ஆதாரமாக வேற ஒரு சத்து இருக்கின்றது. அணுவும் காரியம்தான், அணுவும் காரியம்தான். அந்த அணுவுக்கும் அணுவாக ஆத்மாவானது இருக்கின்றது. அணுவை கூட மைக்ரோஸ்கோப் முதலான உபகரணங்களால் பார்க்க முடியும், அந்த ஆத்மா பார்க்க இயலாததுங்கிறது ஆன்மீகம் சொல்கிறது. அதனால் நம்ம புறத்தில் சத்துன்னு பார்க்கறதும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற நாமரூபங்களை நீக்கிவிட்டு சத்தில் மட்டும் மனதை நிறுத்துகின்றோம். அந்த சத்து தான் எனக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் என்று விளங்கி கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் அது சத்த மையமாக வச்சு தியானம் பண்ணால் அல்லது தற்பதார்த்த தியானம் பண்ணால் அப்படி. இங்கே தொம்பதார்த்தத்தை எடுத்து தியானம் பண்ணால் நான் சித்து, நான் ஞானஸ்வரூபமாக இருக்கின்றேன். அப்புறம் நான் மாறாத இருப்பாக இருக்கின்றேன். அதனால் தத்துன்னு எது இருக்கோ அதுதான் இங்கே சித் என்று இருக்கின்றது. உலகம் முழுக்க சத்துன்னு எது இருக்கோ அது தத்து, அந்த தத்து அது சித்து என்று தியானம் செய்யல். இந்த நிலையில் தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதலான முயற்சி தேவை, கூடுதலான கவனம் தேவை, கூடுதலான விவேகம் தேவை. அதனால் அதற்கு மிகவும் வருத்தம் உறுதலினால் முன்னாடி பண்ண இந்த சத்தா சாமானிய தியானத்தை விட இந்த நிலையில் இன்னும் கூடுதலான நமக்கு முயற்சி தேவை. அடுத்த நிலையில் தியானம் பண்ணுறதுக்கு அந்த சத்தே சித்துன்னு புரிந்து கொள்வதற்கு, அந்த சித்த மையமாக வைத்து தியானம் செய்வதற்கு அதற்கு மிகவும் வருத்தம் உறுதலினால் முன்னாடி பண்ணதை விட அதிக வருத்தம், அதிக முயற்சி, அதிகமான முயற்சி, அதிகமான கவனம். ஏன்னா அதை விட இது இன்னும் சூக்ஷ்மமான ஒரு விஷயமாக இருக்குது. உறுதலினால் அந்த பதத்தை மேவுதியால், மேவுதி அப்படின்னு அர்த்தம், ஆள்ங்கிறது அசைச்சொல், அந்த பதத்தை நீ அடைவாயாக. இப்படியெல்லாம் தியானம் பண்ணி, இதான் நிதித்தியாசனத்துக்கான விஷயம். இப்படியெல்லாம் நிதித்தியாசனம் பண்ணி நீ அந்த பிரம்ம பதத்தை, ஆத்மாவை அல்லது மோட்ச பதத்தை அடைவாய். இந்த நமக்கு இருக்க, நம்ம கையில் இருக்க புக்கில் பொழிப்புரையில் ஒரு அடைப்புக்குறியில் போட்டிருக்கு. சத்தா சாமானிய நிஷ்டையிலோ 46வது பாடலுடைய அடைப்புக்குறியில் இருக்கக்கூடிய விஷயம். சத்தா சாமானிய நிஷ்டையிலோ அதனினும் பிரயத்தன விசேஷம் செய்ய வேண்டும் என்பது பொருள். முன்னாடி சொன்ன எது விதை என்று அதையே தியானமாக எடுத்துக்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த விசாரத்தை முறையை விட இந்த சத்தா சாமானிய நிஷ்டைன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் கூடுதலான முயற்சி தேவை. அதனால் அதிக பிரயத்தன விசேஷம் செய்ய வேண்டும் என்பது பொருள். அதுக்கப்புறம் சித்தத்துவ சமாதியிலாயின் அதனினும் அதிகமாக முயற்சியாக விசேஷம் செய்ய வேண்டும். பிரயத்தன விசேஷம், பிரயத்தன விசேஷம்னா கூடுதல் முயற்சின்னு அர்த்தம். ஸ்பெஷல் எஃபெக்ட் செய்ய வேண்டும், எக்ஸ்ட்ரா எஃபெக்ட், கூடுதல் முயற்சி, சிறப்பு முயற்சி, அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் புத்தி கூர்மையாகணும், இன்னும் மனசோட சத்தம்சம் அதிகமாகணும். அப்போ தான் நமக்கு அது விளங்கும். தொடர்ந்து பண்ணால் விளங்கும். இப்படி தொடர்ந்து பண்ணி இதிலையும் சமாதிக்கு போகணும். அப்படி போனால் இந்த நிஷ்டையானது ஞான நிஷ்டை, பிரஜ்ஞஸ்தித பிரஜையானது வரும். அதனால் சம்சார நிவர்த்தியானது ஏற்படும். வாசனாக்ஷயம், மனோநாசங்கிறது ஏற்படும். அதனால் சம்சார நிவர்த்தியானது ஏற்படுங்கிறத அடுத்த பாடலில் சொல்கிறார். 47வது பாடல். முந்து வெறிதே அறிபொருளில் தியானம் தோன்றா முகில்வண்ணா, இந்த அறிவின் சம்பவத்தால் என்றும் எங்கும் எய்தாதால் தொந்தமான வாதனையை வருந்தி துடைத்தாள் எனில் அதனால் வெந்த ஆதி வியாதியலாம் விரைவில் துகளாய் அகன்றிடுமே. முந்து வெறிதே அறிபொருளில் தியானம் தோன்றா முகில்வண்ணா,
இந்த அறிவின் சம்பவத்தால் என்றும் எங்கும் எய்தாதால் தொந்தமான வாதனையை வருந்தித் துடைத்தாய் எனிலதனால் வெந்த ஆதி வியாதியெல்லாம் விரைவில் துகளாய் அகன்றிடுமே. முந்து வெறிதே அறிபொருளில் தியானம் தோன்றா. முகில் வண்ணா ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார். முகில் வண்ணா, முகில்னா மேகம், மேகம்ங்கிற பொழுது இங்கே கார் மேகம், மழை மேகத்திற்கு ஒப்பான வண்ணத்தை நிறத்தை உடையவர், கருப்பாக இருக்கிறவர்னு அர்த்தம், கருப்பாக கலராக இருக்கிறவர்னு அர்த்தம், கருப்பு கலராக இருக்கிறவர்னு அர்த்தம். ஆனால் முகில் வண்ணான மேகவர்ணன் அப்படிங்கிறது தான் முகில் வண்ணா. ஸ்ரீராமரே முந்து வெறிதே அறிபொருளில் தியானம் தோன்றா. இந்த அறிவின் சம்பவத்தால் என்றும் எங்கும் எய்தாதால், இந்த அறிவின் சம்பவத்தால் என்றும் எங்கும் எய்தாதால் வெறிதே அறிபொருளில் தியானம் தோன்றா. இந்த சித் என்பது இல்லாமல், முன்னாடி சொன்னாரே அறிவின்மை பற்றா அறிவு, சித்து சேத்தனம் ஆத்மா, இந்த ஞானமானது இல்லாமல் எங்கும் எதுவும் தோன்றாது, விஷயம் எதுவும் இல்லை என்பதனால், திருஷ்ய பதார்த்தங்கள் எதுவும் இல்லை என்பதனால். திருக்கு இல்லைன்னா திருஷ்யம் இல்லை, அதான் திருக்கு இல்லை என்றால் திருஷ்யம் இல்லை. அதனால் வெறும் திருஷ்யத்தை வைத்து மட்டும் தியானம் பண்ணால் தியானமானது தோன்றா, தியானமானது சித்திக்காது. வெறும் புற பதார்த்தங்கள் புற விஷயங்களை மட்டும் வச்சு தியானம் பண்ணுறதுனால இந்த சித்தியானது ஏற்படாது, முக்தியானது ஏற்படாது. அதில் வெறிதே, வெறிதேன்னா வெறுமனே என்ற அர்த்தம். அறிபொருளில் தியானம், வெறும் அறிகின்ற பொருளை திருஷ்ய பதார்த்தங்களை மட்டும் வைத்து கொண்டு தியானம் பண்ணுறதுனால இந்த மோட்சமானது வராது. திருஷ்யத்தை பார்க்கின்ற திருக்களையும் நம்மளுடைய கவனம் செல்ல வேண்டும். அதில் சகுண பிரம்ம தியானத்தில் அறியப்படும் விஷயத்தை திருஷ்யமாக வைத்து கொண்டு தான் அந்த உபாசனைக்கான தேவதையை திருஷ்யமாக அறியப்படுவதாக வைத்து கொண்டு தான் நான் தியானம் பண்ணுறேன், நான் பக்தன், நான் சாமானியன், அது பரம்பொருள் என்று தியானம் பண்ணுறோம். ஆரம்ப நிலைகளில் அப்படி இருந்தாலும் அப்புறம் அதுவே நான்கிற ஐக்கியமானது வரணும். அப்படி வரலைன்னாக்கா இறைவன் வருவார், காட்சி கொடுப்பார், வேணுங்கிற வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார், முக்தியை கொடுக்க மாட்டார், முக்தி கிடைக்காது. மற்ற வரமாக என்னெல்லாம் கேட்குறோமோ அவைகள் கிடைக்கலாம், ஆனால் முக்தியானது சித்திக்காது. ஏன்னா அறிப்படும் பொருள் மட்டும் இருக்குது, அறிபவனை பற்றிய அறிவு ஏற்படவில்லை. அதனால் இங்கே விவேகம், வேதாந்த சாஸ்திர விசாரம் என்னது, அறிவின் சம்பவத்தால். இந்த அறிகின்றவன் திருஷ்யம்னு இருக்குன்னா திருக்குங்கிறது இல்லாமல் திருஷ்யங்கிறது இல்லை. திருஷ்யத்தையே பார்த்து கொண்டிருக்கிற நாம் அந்த திருஷ்ய பதார்த்தங்களெல்லாம் நீக்கி திருக்கினிடத்தில் மனதை செலுத்த வேண்டும். எதனால் இவை அனைத்தையும் நான் அறிகின்றேன், எந்த அறிவு இவை அனைத்தையும் அறிகின்றதோ அந்த அறிவே உண்மை பொருள். அறியப்படுவது எல்லாம் பொய்ப்பொருள், அவைகள் மித்யா, அது வேறு நான் வேறு என்று அறியணும். அதனால் இந்த அறிவின் சம்பவத்தால் எங்கும் என்றும் என்றும் எங்கும், என்றும்ங்கிறது காலத்தை குறிக்கிறது, எங்கும் என்பது இடத்தை குறிக்கிறது. இப்போ எந்த இடத்துலையும் எந்த காலத்திலும் அறிவானது இல்லை என்றால் அறியப்படும் விஷயங்கள் இல்லை. அதனால் அறியப்படும் விஷயங்களை மட்டும் வைத்து தியானம் பண்ணுனா அது சித்தியானது ஏற்படாது. அறிபொருளில் தியானம் தோன்றா. தொந்தமான வாதனை வருத்தி துடைத்தாய் எனில், இப்படி இந்த அறியப்படும் விஷயங்கள்னு எதெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் அறிபவனுக்கு அந்நியமாக இல்லை. இந்த அறிபவன்
ஆத்மா அதுதான் விஷயங்களை புறத்தில் மனதின் வாயிலாக தோற்றுவித்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு அறியப்படும் விஷயங்கள் எல்லாம் மித்யா. அதனால் அதை குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பல பிறவிகளாக நான் அறியாமையில் இருக்கிற பொழுது இதெல்லாம் சத்தியம்னு நினைத்திருந்தேன். அதனால் அதிலிருந்து அனுபவம் சுகதுக்க அனுபவங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் மனசில் சேர்ந்துருக்கு. அதான் வாசனை. அது வாசனை. அப்போ இந்த வாசனை எதனால் வந்தது? அறியப்படும் விஷயங்களுடைய அனுபவத்தினால் வந்தது. அறியப்படும் விஷயங்கள் வாஸ்தவமாக சத்தியமாக இருக்கான்னா இல்லை, என்னுடைய அறியாமையினால் அவைகள் இருப்பதாக நினைத்தேன். அதனால் அனுபவம் வேண்டும்னு சரீரத்தை வைத்துக்கொண்டு பல பிறவிகளாக நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் இப்படியெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தா அறிபவனுக்கு வேறாக அறியப்படுபவை இல்லை. அறிபவன் தான் அறியப்படும் விஷயங்களை கல்பித்திருக்கின்றான். முன்னாடியே சொன்னார். இந்த தியானம் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மனது தான் கனவு போல உலகங்களை படைத்திருக்கிறது. கனவுலகம் எப்படி மனதிற்கு வேறாக இல்லையோ அதே மாதிரி தான் நனவுலகமும். இந்த மனது தான் நனவுலகங்களையும் படைத்திருக்கின்றது. மனது நனவுலகங்களை எப்படி படைக்குது? மனதும் ஜடம் தானேனா, மனதுக்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது. திருக் சாட்சி சைத்தன்யம் இருக்கின்றது. இந்த ஆத்மா இல்லாமல் மனது இல்லை. மனது இல்லை என்றால் விஷயங்கள் இல்லை. அதனால் இங்கே உண்மையிலேயே இருக்கிற பொருள் எது என்றால் ஆத்மாதான் இருக்கின்ற ஒரே பொருள். மனதோ விஷயங்களோ வாஸ்தவமாக இல்லை. அதில் தங்கம் இல்லைன்னா நகை இல்லை, மண் இல்லை என்றால் பானைகள் இல்லை, தண்ணீர் இல்லை என்றால் கடல் என்பதும் அலைகள் என்பதும் இல்லை. அதில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஒன்றே ஒன்று தான் திருக் மாத்திரம் இருக்கின்றது. சாட்சி ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. அதனால் இதை புரிந்து கொண்டு இந்த விவேகத்தை தொடர்ந்து அபியாசம் பண்ணி விஷயங்களை குறித்து மனதில் இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளையும் காலி செய்ய வேண்டும். வருந்தி துடைத்தாய் எனில்னா துவந்தமான இருமையான வாசனையை விஷயங்களை குறித்த மன வாசனைகளை. அதனால் வாசனை உண்மையில விஷயங்கள் உண்மையில் இல்லை, வாசனைகள் தான் இருக்குது. வாசனைகள் தான் விஷயங்களை கல்பித்து கொண்டு சஞ்சரித்து கொண்டு இருக்குது. வாசனையை காலி பண்ணாலே விஷயம் காலியாகி விடும். மனது கனவுலகத்தை தோற்றுவிக்கின்றது. மனது இல்லை என்றால் கனவுலகமானது இல்லை. அதே மாதிரி நனவுலையும் அதான் நாம் அனுபவிக்கிற சகல சம்சாரமும் இந்த வாசனையினுடைய வெளிப்பாடு. புறத்தில் நம்ம உலகமாக இதெல்லாம் பார்க்குறோமோ அனுபவிக்கின்றோமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் என்னெல்லாம் வருதோ, நம்மை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நம்மளுடைய மன வாசனையினுடைய வெளிப்பாடு. இந்த மன வாசனை இல்லை என்றால் இவைகள் இல்லை. நாளை சம்சாரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், உலகத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் வாசனைகளை நீக்க வேண்டும். அதுக்கு என்ன முறை, என்ன உபாயம்னா இதுதான். தொடர்ந்து இப்படி விசாரம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுங்கிறது தான் உபாயம். அடுத்தடுத்த பாடல்களில் இது என்ன சொல்ல போகிறார், அழகாக சொல்ல போகிறார், பார்க்கலாம். அதனால் வாதனையை வருத்தி துடைத்தாய் எனில், இந்த இருமையான வாசனைகள் அனைத்தையும் முற்றிலுமாக முயற்சியினால் நீக்கினாய் என்றால் அதனால் வெந்த ஆதி வியாதி எல்லாம் விரைவில் துகளாய் அகன்றிடுமே. இந்த ஆதி வியாதி, ஆதி என்பது மனநோய், வியாதி என்பது உடல் நோய். வியாதிங்கிறது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்க்கு வியாதின்னு பேர், உடம்புக்கு வருகின்ற துன்பம். இதே மாதிரி மனது சார்ந்த குழப்பங்கள், மனநோய், அதற்கு ஆதின்னு பேர். உள்நோய் வெளிநோயின்னு போட்டார். உள்நோய் வெளிநோயின்னு, உள்ளே இருக்க நோய் வெளியே இருக்க நோய். மனசில் இருக்கிற நோய் உள்ள நோய், புறத்தில் சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய் துன்பம் புறத்துன்பம். ஆதி அகத்துன்பம் புறத்துன்பம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆதி வியாதி எல்லா துன்பங்களும், எல்லா விதமான துயரங்களும் துன்பங்களும் நோய்களும்
விரைவாக துகளாய் அகன்றிடுமே. அது உடனடியாக இந்த ஞானம் எப்போ வருதோ, வாசனாக்ஷயம் எப்போ வருதோ அப்பொழுது அவை அனைத்தும் உடனடியாக நீங்கிவிடும். அதுக்கப்புறம் டைம்லாம் இல்லை. இது இல்லைன்னா அவைகள் இல்லை. அதனால் விரைவில் துகளாய், தூசி மாதிரி, துகள்னா தூசியாக, பொடியாக, தூசிகளாக அகன்றிடுமே, இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற அர்த்தம். முற்றிலும் அவைகள் இல்லாமல் போய்விடும். எல்லா சம்சாரமும் நீங்கிவிடும். மனசில் வாசனை நீங்கினா சம்சாரமானது நீங்கிவிடும். ஆனால் இந்த வாசனையை நீக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா வாசனை இன்றைக்கி நேற்று, ஒரு நாள் 2 நாள் ஒரு அனுபவத்தில் ஏற்பட்டது அல்ல, ஒரு சில அனுபவங்களால் ஏற்பட்டது அல்ல. இது பல பிறவிகளாக நம்ம சம்பாதித்த சொத்து. உண்மையிலே அதுதான் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற உண்மைய சொத்து. அதுதான் பரம்பரையாக அடுத்தடுத்த பிறவிகளாக, பல பிறவிகளாக தொடர்ந்து நம்ம கொண்டு செல்லுகின்ற சொத்து, நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சொத்து, இந்த ஜீவனை உயிரோட வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சொத்து இந்த வாசனைகள் தான். அதனால் அதை அவ்வளோ எளிதாக காலி பண்ணிவிட முடியாது. அதற்கு தான் அடுத்த பாட்டில் அதை சொல்கிறார். 48வது பாடல். முன்னம் சொன்ன வருத்தங்கள் முழுதும் செய்யினும் வேரோடே, சொன்ன மலையை பிடுங்கிடினும் தொடர்ந்த வாதனையை விடலறிதால், உண்ணு மனம் எம்மட்டும் ஒழியாது, ஒரு வாதனை அம்மட்டும் அழியாது, அன்னபடி வாதனை எம்மட்டு அழியாது உளம் அம்மட்டு ஒழியா. முன்னம் சொன்ன வருத்தங்கள் முழுதும் செய்யினும் வேரோடே, சொன்ன மலையை பிடுங்கிடினும் தொடர் வாதனையை விடலறிதால், உண்ணு மனம் எம்மட்டும் ஒழியாது, அழியாது உளம் அம்மட்டு ஒழியா. உருவாதனை அம்மட்டும் அழியாது, அன்னபடி வாதனை எம்மட்டு அழியாது உளம் அம்மட்டும் ஒழியா. முன்னம் சொன்ன வருத்தங்கள் முழுதும் செய்யினும் வேரோடே. இந்த முன்னாடி சொன்ன வருத்தங்கள்ங்கிறது முயற்சிகள், பலவிதமான சாதனைகளை, பலவிதமான தியான முறைகளை சொன்னார். எப்படியெல்லாம் நீக்கலாம், எப்படி அந்த பதத்தை விரைவாக அடைவது என்று கேட்டதுக்கு 3 விதமான சாதனைகளை சொன்னார். ஒன்று காரண காரிய விவேகம், எது எதற்கு மூலம் என்று எடுத்துக்கொண்டு அப்படி சிந்தனை பண்ணி அனைத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் மனதை நிறுத்துதல் என்பது ஒன்று. அதுக்கப்புறம் சத்தா சாமானியம் என்று ஒரு தத்பத விசாரமாக உலகம் முழுவதும் என்ன இருக்கிறதுன்னு, உலகத்திற்கு ஆதாரமாக என்ன இருக்கிறதுன்னு என்று சத்தம்ச விசாரம் பண்ணி தத்பத விசாரம் பண்ணி மனதை நிறுத்துதல் என்பது. 3வது சித் தத்துவ விசாரம் அல்லது சித் தத்துவ தியானம் அல்லது தொம்பதார்த்த தியானம், தொம்பதார்த்த சிந்தனம். தொம்பதத்தினுடைய அர்த்தம் என்ன? அங்கே தான் நம்ம மற்ற நூல்களில் பார்க்குறோம். கைவல்ய நவநீதம், மற்ற விவேக சூடாமணி, எல்லா நூல்கள்லையும் வேதாந்த நூல்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் பார்க்குறோம். மகா வாக்கிய விசாரம் என்று பார்த்தா தத்து துவம் அசி, வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்றெல்லாம். தத்பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதில் வாச்சியார்த்தம் இருக்குது, லட்சியார்த்தம் இருக்குது. உபாதியோட கூடிய ஈஸ்வரன். உபாதி என்னது? உலகங்கிறதா. ஈஸ்வர உபாதி பிரபஞ்சம் அல்லது மாயா உபாதின்னு சொல்கிறோம். மாயா காரியமான பிரபஞ்சம், அதில் உலகங்கிற உபாதி, அதற்குள்ள அவர் சத்தா இருக்கிறார். தத்பத விசாரங்கிற பொழுது தத்தினுடைய வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்னன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தொம்பத விசாரம்னு எடுத்துக்கொண்டு தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்னா என்னான்னு பார்த்து விருத்தி வியாப்தி, லக்ஷணா வியாப்தி அப்படின்னு பல
கோணங்களில் அதை விசாரம் பண்ணி கடைசியில் ஐக்கியங்கிறதையும் பார்க்கிறோம். அதனால் இப்படி பல விதமான சாதனைகள் தொம்பத விசாரம், பதார்த்த விசாரம், சித் பதார்த்த விசாரம், இப்படி சொல்லணும், குழப்பாமல் சொல்லணும்னா தத் பதார்த்த தியானம் அல்லது தத் பதார்த்த விசாரம், அப்புறம் பதார்த்த விசாரம் அல்லது பதார்த்த சிந்தனம் தியானம், அல்லது இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தா சத்து சித்து, சத்து பதார்த்த விசாரம் அல்லது சத் பதார்த்த தியானம், அப்புறம் சித்து பதார்த்த தியானம், சித் பதார்த்த சிந்தனை, தத்துவம்னு எடுத்துக்கொள்ளணும் அது, அல்லது சத்து சித்து, அவ்வளோதான். இப்படி முன்னம் சொன்ன வருத்தங்கள், முன்னாடி சொன்ன விதமாக முயற்சிகள் முழுதும் செய்யணும். அப்படி நல்லா முயற்சி, கடுமையாக முயற்சி பண்ணாலும் வேரோடே சொன்ன மலையை பிடுங்கிடினும் தொடர் வாதனையை விடல் அரிதார். இந்த சொன்ன மலைங்கிறது ஸ்வர்ணமலை. இந்த இடத்துல இருக்க சொன்னங்கிறது ஸ்வர்ணம்ங்கிற வார்த்தையினுடைய மருவு. ஸ்வர்ணமலை, ஸ்வர்ணகிரி, ஸ்வர்ணகிரிங்கிறது மேருமலை தான். மேருமலை, கைலாசமலை, இமயமலைக்கு ஒரு பேர் ஸ்வர்ணகிரி. சூரிய உதய அஸ்தமன சமயத்தில் அது ஸ்வர்ணம் போல் பிரகாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அதுக்கு ஸ்வர்ணகிரின்னு பேர். ஸ்வர்ணகிரி, ஸ்வர்ணமலை, பொன்மலை, மேருமலை, கைலாசமலை. அதை எப்படின்னா வேரோடு பிடுங்கினோம்னா அந்த மலை கைலாசத்துக்கு யாருன்னு இது மற்ற சிகரங்கள் கூட அதை விட உயரமான சிகரங்களுக்கு கூட ஏறி இருக்காங்க. அதனால் கைலாச சிகரத்தில் யாருனாலையும் ஏற முடியவில்லைங்கிறது பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த மேருமலையை வேரோடு பிடுங்கினாலும் பிடுங்கலாம், தொடர் வாதனையை விடல் அரிதுனா. இப்படியெல்லாம் முயற்சி பண்ணாலும் தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகின்ற வாசனைகளை விடுதல் என்பது முடியாதுன்னா அரிதுன்னு சொல்லியிருக்கு. எது மாதிரினா பிடுங்கி, அதை விட இது அரிதானதுன்னா மலையை வேரோட பிடுங்க முடியுமானா, மேருமலையை வேரோடு பிடுங்க முடியுமானா அது இமயமலையோட நீள அகலம் சொல்கிறான். ஏறக்குறைய 500 சதுர கிலோமீட்டர் நீள அகலமுடையதாக இருக்கும். 500 ஸ்கொயர் ஃபீட், 500 சதுர கிலோமீட்டர் இமயமலையோட நீள அகலம் பார்த்தா ஏறக்குறைய ஒரு குத்து மதிப்பான கணக்கில் 500 சதுர கிலோமீட்டர் நீள அகலமுடையதாக இருக்குது நம்மளுடைய இமயமலை. அதை வேரோடு பிடுங்கினாலும் பிடுங்கலாம், அது கூட சாத்தியம். ஆனால் இந்த வாசனையை விடல் அரிது. ஏன்னா அதற்கு காரணம், ஏன் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் பாடம் படித்ததெல்லாம் இப்போ வீணானான். அடுத்த வரியில் சொல்கிறாரு, ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, உண்ணு மனம் எம்மட்டும் ஒழியாது, உரு வாதனை அம்மட்டும் அழியாது. இந்த மனசு தான் வாசனைகள் இருக்கிற இடமா இருக்குது. அதனால் மனசு இருக்கிற வரைக்கும் வாசனை அழியாது. அதுக்கப்புறம் இப்போ மனசை அழிச்சிடலாமாண்ணா, அன்னபடி வாதனை எம்மட்டு அழியாது, உளம் அம்மட்டு ஒழியாதுன்னா. இந்த வாசனை இருக்கிற வரைக்கும் மனசு அழியாது, மனசு இருக்கிற வரைக்கும் வாசனை அழியாது. அதனால் இது ஒன்றை சார்ந்ததாக இருக்குது. மனசு இருக்கிற வரைக்கும் வாசனை அழிக்க முடியாது. அப்போ மனசை அழிச்சிடலாமாண்ணா, வாசனை இருக்கிற வரைக்கும் மனசை அழிக்க முடியாதுண்ணா. அப்படி அது இருக்கின்றது. அதனால் வழக்கமாக சொல்லுவேன், பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணம் ஆகும்னா, கல்யாணமானால் பைத்தியம் தெரியும் அப்படின்னா எது நடக்கும்? அதான் பைத்தியம். இப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறாரே பையன் அப்படின்னா, கல்யாணம் ஆனால் சரியாயிருன்னு ஒன்று ஜோதிடர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் பொண்ணு கொடுங்கன்னா. பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ பைத்தியத்தை தெளிவு பண்ணிட்டு வா, அப்புறம் நான் பொண்ணு கொடுக்குறேன்னா. அதனால் பைத்தியம் தெரியாமல் பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் ஆகாதுன்னா. அது மாதிரி கல்யாணம் ஆகாமல் பைத்தியம் தெரியாதுன்னு இருக்கிற மாதிரி இங்கே மனசு அழியாமல் வாசனை அழியாது, வாசனை அழியாமல் மனது அழியாது. சரி, இதை அழிக்கிறதுக்கு என்ன வழினா, அடுத்த பாட்டில் 3ஆவதாக இன்னொன்று சொல்கிறார், உண்மை தத்துவ ஞானம்னா. சரி, மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.